இதுல பாத்தீங்கன்னா அடுத்தது இப்ப இன்கம் டேக்ஸ்ல வந்து பொறுத்து இப்ப நம்ம இண்டிவிஜுவல் டாக்ஸேஷனை பொறுத்து அந்த ஸ்டேஜ் முடிஞ்சது. அதை நம்ம சுருக்கமா சில கருத்துக்களை சொல்றேன். இன்கம் டேக்ஸ் ரீஜன்ல ஸ்லாப் ரேட் இன்க்ரீஸ் பண்ணப்படுகிறது. அடுத்தது சேலரி எம்ப்ளாயிக்கு 2 போனஸ்கள் கொடுக்கப்படுகிறது. ஒன்று ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மூலம், இன்கிரிமெண்டல் மூலம், ஐ மீன் 50,000 மூலம் 75,000 மூலம் ஒரு பெனிஃபிட் வழங்கப்படுகிறது. ஸ்லாப் ரேட் 1 லட்சம் ஸ்டெப் அப் ஆகுதுனால், அதாவது 23-24 விட 24-25 1 லட்ச ரூபாய் ஸ்லாப் ரேட் உயர்த்துவதனால 2 போனஸ் சேலரி ரிட்டனுக்கு கிடைக்குது. ஒன்னு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அதிகப்படுத்துவதன் மூலம் கிடைக்கக்கூடிய டாக்ஸ் பெனிஃபிட், இன்னொன்னு அந்த 1 லட்ச ரூபாய் ஸ்லாப் ரேட் இன்க்ரீஸ் பண்ண மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். இது 2. சேலரியை தவிர அதர் எம்ப்ளாயிக்கு ஒரே ஒரு வருமானம் மட்டும், ஒரே ஒரு அட்வான்டேஜ் மட்டும் கிடைக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சேலரி எம்ப்ளாயை தவிர மீதி யாருக்கும் கிடைக்காது. அந்த ஸ்லாப் ரேட்டோட இன்கிரிமெண்டல் மட்டும் கிடைக்கும். இது 2வது. 87A ரிபேட் என்பது 31,324 ஆனாலும் சரி, 31,325 ஆனாலும் சரி, 87A ரிபேட் என்பது நார்மல் டாக்ஸபிள் இன்கம்க்கு மட்டுமல்லாமல் ஸ்பெஷல் ரேட்டுக்கும் கிடைக்கும். எது மட்டும்னா 31,325 மட்டும். 31,324ல சிபிசில இருந்து 87A ரிபேட் ஸ்பெஷல் ரேட் 111Aக்கு அப்ளிகபிள் ஆகாதுன்னு நோட்டீஸ் வந்தா 154 அல்லது கமிஷனர் அப்பீலோ போனா 100% வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 31,325 பொறுத்தளவு 87A ரிபேட் என்பது நார்மல் இன்கத்துக்கு மட்டும் பாதிக்கப்பட்டது இல்ல, ஸ்பெஷல் ரேட் ஆஃப் இன்கத்துக்கும் பாதிக்கப்பட்டது. அதாவது 87A ரிபேட் என்பது நார்மல் டாக்ஸபிள் இன்கத்துக்கு மட்டுமல்லாமல் ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின், லாங் டைம் கேபிட்டல் கெயின் என்பதற்கும் 87A 31,325 வரை அப்ளிகபிள் ஆகும். அதாவது பினான்சியல் இயர் 24-25 மட்டும். ஃப்ரம் த 25-26 இருந்து 87A ரிபேட் என்பது நார்மல் இன்கத்துக்கு மட்டும் பட்டா போட்டு கொடுக்கப்பட்டது. 1/4/2025 இருந்து 87A ரிபேட் என்பது நம்ம ஸ்பெஷல் ரேட்டுக்கு கிடையாது, நார்மல் ரேட்டுக்கு மட்டும் பட்டா போட்டு கொடுத்தாச்சு. இதை பார்த்துங்க. ஸோ இதுதான் வந்து இண்டிவிஜுவல் டாக்ஸேஷன் சுருக்கம். அடுத்தது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல என்ன சேஞ்சுன்னு போறேன். ஈவன் தோ இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்முடைய 23/7/2024 பட்ஜெட் பாஸ் பண்ணி இருந்தால் கூட பார்ட்னர்ஸ் ரெம்யூனரேஷன் 24-25 ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது அந்த 3 lakh, இந்த பக்கம் 1,50,000 பேலன்ஸ் இந்த புக் ப்ராஃபிட் 60%. ஃபர்ஸ்ட் காலத்துல கொடுத்துருக்கிறது வந்து இது வந்து 40B 23-24 ஒர்க்கிங் பார்ட்னர் ரெம்யூனரேஷனுடைய லிமிட் பினான்சியல் இயர் 23-24க்கு கொடுத்துருக்கேன். 24-25க்கு வந்து லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 23-24ல ஃபர்ஸ்ட் 3 lakh வந்து 3 lakh புக் ப்ராஃபிட் 1,50,000 இருக்கு. பேலன்ஸ் புக் ப்ராஃபிட்டுக்கு 60%. அடுத்தது பார்த்தீங்கன்னா 24-25க்கு நம்ம பார்க்கக்கூடிய பினான்சியல் இயருக்கு ஃபர்ஸ்ட் 6 lakh 3 lakh, அதாவது கிட்டத்தட்ட டபுள் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 31/3/23-24 பார்ட்டி பி பிரகாரம் ஒர்க்கிங் பார்ட்னர் ரெம்யூனரேஷன் வாங்க அலோவ் பண்ணுவதை விட 24-25 பினான்சியல் இயர், அசஸ்மெண்ட் இயர் 25-26 அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். 3 லட்சம் இருக்கிறத 6 லட்சம் பண்ணியிருக்காங்க. இதோட விளைவு என்னன்னா, நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் 23-24 என்ன ஒர்க்கிங் பார்ட்னர் ரெம்யூனரேஷன் செலவு எழுதினமோ குறைந்தபட்சம் அதை விட 2 மடங்கு 24-25 பார்ட்டி பி அலோவ் பண்ணிக்கிறது. ஸோ ஏன் இதுக்கு காரணம் சொல்றாங்கன்னா, இந்த 3 லட்சங்கிற லிமிட்டை 2010-11 அசஸ்மெண்ட் இயர்ல இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நாங்க இன்க்ரீஸ் பண்ணல. ஸோ அதனால் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் சேஞ்சஸ், அதாவது ரெம்யூனரேஷன் சேஞ்சஸ் வந்து 2 மடங்குகளாக அதிகரிக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் 3 lakh 1,50,000, பேலன்ஸ் புக் ப்ராஃபிட் 60%. 24-25 பினான்சியல் இயரில் பார்ட்னர்ஷிப் ரெம்யூனரேஷன் 2 மடங்குகள் ஆக்கப்படுகிறது. ஸோ இதனுடைய இன்னொரு விஷயம், இந்த ரெம்யூனரேஷனை பத்தி பேசும்போது 194Tன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அப்கோர்ஸ் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி 31/3/25க்கு இந்த 194Tங்கிற ப்ரொவிஷன் அப்ளிகபிள் இல்ல. 1/4/2025 ஐ மீன் 25-26 பினான்சியல் இயருக்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த ஸ்லைடோட ஒரு சுருக்கமான கருத்து, பார்ட்னர்ஷிப் ரெம்யூனரேஷன் 23-24 பினான்சியல் இயர்ல 3 lakh இருந்ததுல 6 லட்சமாக இருக்கிறது. அதாவது அந்த லிமிட் உயர்த்தப்படுகிறது. இதனுடைய இம்பாக்ட், இந்த 3 லட்சம் இருந்தது 6 லட்சமா உயர்த்தப்படுவதோட இம்பாக்ட் பெரும்பாலும், ஏன்னா 6 லட்சம் உயர்த்தினாவே பார்ட்னர்ஸ் ரெம்யூனரேஷன் எல்லாமே அவருக்கு அது மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் சேலரி இருந்தா
பிலோ 7 லேக் பார்ட்னர்ஸுக்கு இண்டிவிஜுவல் ஹேண்ட்ல டாக்ஸ் வராது, ஏன்னா பை ஆபரேஷன் ஆஃப் 87A ரிபேட். ஸோ இது பெரும்பாலும் பார்ட்னர்ஷிப் ஃபார்மின் இந்த ஒர்க்கிங் பார்ட்னர் ரெம்யூனரேஷன், அவருக்கு பிற இன்கம் இல்லாமல் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஒர்க்கிங் பார்ட்னர் ரெம்யூனரேஷன் மட்டும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அதுவும் பெரும்பாலும் 7 லேக்குக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவருக்கு டாக்ஸே வராது. ஸோ இதனுடைய இம்பாக்ட் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் வெறும் ஒர்க்கிங் பார்ட்னர் ப்ரொவிஷன் அதிகப்படுத்துவதனால் பார்ட்னர்ஷிப் ஃபார்மின் டாக்ஸ் லைபிலிட்டி மிக மிக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, 2010-11 இந்த லிமிட் 3 லட்சத்தை பண்ணணும், அதுக்கப்புறம் நாங்க இன்க்ரீஸ் பண்ணல, இப்போ 3 லட்சத்துக்கு 6 லட்சமா பண்றோம்னு சொல்றாங்க. ஸோ 23-24 பார்ட்னர் ரெம்யூனரேஷன் 2 மடங்குகளாக 24-25 லிமிட் உயர்த்தப்படுகிறது. இப்ப 31 ஜூலைக்குள்ள சில பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஃபைல் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா இந்த ஒர்க்கிங் பார்ட்னர் ரெம்யூனரேஷன் மிக மிக சாதகமாக இருக்கும். அதனுடைய ஃபைனல் விளைவுகள் பார்ட்னர்ஷிப் ஃபார்மின் டாக்ஸ் லைபிலிட்டி பெருமளவு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் பார்ட்னருடைய தனிப்பட்ட அசஸ்மெண்ட்ல பார்க்கும்போது பிலோ 7 லேக் இருப்பதனால் பெரும்பாலும் அந்த பார்ட்னருக்கு இன்ட்ரெஸ்டோ அல்லது ஒர்க்கிங் பார்ட்னர் ரெம்யூனரேஷனோ இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் அவருடைய தனிப்பட்ட அசஸ்மெண்ட்டில் இன்கம் டேக்ஸ் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஸோ இந்த ஸ்லைடோட ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் பார்ட்னர்ஷிப் டேக்ஸ் லைபிலிட்டி குறைகிறது. இரண்டாவது, பெரும்பாலும் பார்ட்னருக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லாத நிலை 87A ஏற்படுகிறது. மூணாவது, இது ஏன் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றதற்கு அரசாங்க தரப்பிலிருந்து 2010-11 இன்க்ரீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ 12 வருஷம் ஆச்சு, டபுள் மடங்கு பண்ணதே கம்மிங்கிறேன். 10 வருஷம் 10% இன்ஃபிளேஷன் போட்டாலே இப்போ 12 வருஷத்துக்கு 120% பண்ணியிருக்கணும். சரி, அட்லீஸ்ட் 6 லட்சமாவது பண்ணியிருக்காங்களே, பரவாயில்ல. ஸோ இதுதான் இந்த ஸ்லைடோட இம்பாக்ட். அடுத்தது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் என்னன்னா, குறிப்பா இது ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மட்டும் டீல் பண்றேன், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி டீல் பண்ணல. ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டினா உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் மாறுதல் வருது. ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் என்ன மாறுதல்னா, நிறைய ரெசிடென்ஷியல் ரெண்ட் இருக்கிற பட்சத்துல இதுல ஒரு குழப்பம் இருக்கு. ரெசிடென்ஷியல் ரெண்ட் மட்டும் வாங்குற பட்சத்துல அது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில டாக்ஸ் பண்றதா, ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் அதே ஒரு 10 பில்டிங் 20 பில்டிங் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறப்ப அது ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ்ல டாக்ஸ் பண்றதாங்கிறது ஒரு கன்ஃபியூஷன். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பேசுறது பூராமே ரெசிடென்சியலை மையமா வச்சு பாசிட்டு இருக்கேன், அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ரெசிடென்சியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவு 2 ஹெட் சாய்ஸ் இருக்கு. ரெசிடென்சியல் ஹவுஸ் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற கோணத்தில் எடுத்துட்டோம்னா ரெசிடென்சியல் ரெண்ட் மைனஸ் முனிசிபல் டாக்ஸஸ் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல் மைனஸ் 30% ஆஃப் த ஆனுவல் வேல்யூ, இதுதான் கிடைக்கும் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில டாக்ஸ் பண்ணோம்னா. இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில அதிகபட்சமா நமக்கு கிடைக்கிற டிடக்ஷன் வந்து ஒன்று முனிசிபல் டாக்ஸ், இரண்டாவது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல், மூணாவது வந்து 30% ஆஃப் த ஆனுவல் வேல்யூ. இந்த 3 தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா அந்த ரெசிடென்சியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நிறைய பண்ணியிருந்து அதை ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ்ல கொண்டு போனோம்னா கிட்டத்தட்ட அதுல வந்து டிராவலிங் எக்ஸ்பென்சஸ், சேலரி, லொட்டு லொஸ்குன்னு எழுதக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இப்போ ரெசிடென்சியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில டாக்ஸ் பண்றதா அல்லது ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ்ல டாக்ஸ் பண்றதான்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ்ல கொண்டு போனோம்னா தோணாந்துருத்தி செலவுகள்ல எழுதிக்கலாம். ஸோ அதனால் வந்து இன்கம் கம்மியா இருக்கும். இந்த நிலை தொடர்கிறது. பெரும்பாலும் வந்து 1-2 பில்டிங் இருக்கிறவங்க பண்றது இல்லை, நிறைய பில்டிங் இருக்கிறவங்க வந்து எதுல ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி ஸ்ட்ரிக்ட் இன்டர்பிரிட்டேஷன் பிரகாரம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில தான் வரும்னு சொன்னா கூட ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி. ஆனா நிறைய பேர் விரும்புறது என்னன்னா, நிறைய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அது எங்களுக்கு ரெகுலர் ஆக்டிவிட்டியா இருக்கு, இல்ல நாங்க நிறைய பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் தான் குரூப் பண்ண விரும்புறாங்க. ஏன்னா அதுல வந்து செக்ஷன் 32-37 மட்டும் எல்லா செலவுல டிராவலிங்கு, போஸ்டேஜ், சேல்ஸ் ப்ரொமோஷனு, பூஜா எக்ஸ்பென்சஸ், சேலரி, லொட்டு லொஸ்க்கு, இந்த டிடக்ஷன் எல்லாம் மேபி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில 30% கிடைக்கிறத விட மிக அதிகமாக கிடைக்கிறது. அதனால் ஒரு சாய்ஸ் கொடுக்கும்போது ரெசிடென்சியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, நிறைய ரெசிடென்சியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி விடுறவங்க வந்து உங்களோட சாய்ஸ் என்னன்னு கேட்டா, ஏன்னா ஆக்ட் இஸ் அ சைலண்ட்,
உங்களோட சாய்ஸ் என்ன கேட்டா பெரும்பாலும் நிறைய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி விடுவங்க, எங்களை ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸா பிசினஸ்லயே விட்டுருங்க, ஏன்னா தோணாந்துருத்தி செலவுகள் எழுதிட்டு லாஸ் கூட போட்டு 31 ஜூலைக்குள்ள பண்ணிடுவாங்க. அதுதான் அவங்க ஸ்டாண்டா இருக்கும். ஸோ அப்ப ஏன் அவங்க ஸ்டாண்ட் அதை எடுக்கிறாங்கன்னா, ஆக்ட்ல வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. ஆக்ட்ல எப்போ ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணலையோ அப்போ சாய்ஸுக்கு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் சாய்ஸ் பிராக்கெட் போட்டாங்க. என்னன்னு கேட்டா, இது பாத்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில மட்டும்தான் டேக்ஸ் பண்ணணும்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 24-25 இந்த ரெசிடென்சியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியான்னு சாய்ஸ் இல்லை. குறிப்பா 1-2 ரெசிடென்சியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கிறப்ப நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில தான் பண்றோம். நிறைய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கிறப்ப நான் அதையவே தொழிலா செய்யறேன், அதை நிறைய செய்யறேன், அதை ஃப்ரீக்வெண்டா செய்யறேன், அதனால வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ரெண்ட் ரிசீவ்டு 10 லட்சம், அதுக்கு எல்லாம் செலவு எழுதிட்டு கரெக்டா கடைசியில பார்த்தா 1 லட்சம், சரி ஏதோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட் ப்ராஃபிட் காமிக்கிறோம். ஆனா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி போகும்போது அந்த 10 லட்சத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல் அல்லது முனிசிபல் டாக்ஸ் மிக்ஸும் போன 30%. ஸோ அதோட டாக்ஸபிள் இன்கம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ எப்போ செக்ஷன்ல சைலண்டா இருக்கோ அப்போதான் சாய்ஸ் இருக்கு. ஸோ 31-3-24 மட்டும் இருந்த சாய்ஸ் 24-25ல வந்து ரெசிடென்சியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 10 இருந்தாலும் சரி 20 இருந்தாலும் சரி நீ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில தான் டேக்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவு சுருக்கமான கருத்து, ஃபர்ஸ்ட் ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். ஸோ ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டியா இருக்கிறது செக்ஷன்ல கிளியரா இல்லாதனால அது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேயே டேக்ஸ் பண்ணலாம், ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ்லையும் பண்ணலாம். பட் பொதுவாக ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் நிறைய டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாங்கிறதுக்காக, டேக்ஸ் வந்து கம்மியாக கட்டலாம்னு சொல்கிறதுக்காக. அந்த சாய்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24-25ல நீக்கப்பட்டிருக்கிறது. ரெசிடென்சியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன்கிற பஜனையே கிடையாது. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில மட்டும்தான் டேக்ஸ் பண்ணணும். ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஹெட் பண்றவங்க ரெசிடென்சியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் 24-25 சாய்ஸ் கிடையாது. ரெசிடென்சியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா இருந்தால் அது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில தான் பண்ணணும். இதுக்குண்டான டெக்னிக்கல் அமெண்ட்மெண்ட் செக்ஷன் 28 எக்ஸ்பிளனேஷன் 3ல ஒரு எக்ஸ்பிளனேஷனா இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயினுக்கு முன்னால தண்ணி உடிச்சுக்கிறேன், ஒரு நிமிஷம். கேபிட்டல் கெயினில் சில மாறுதல்கள் வந்திருக்கிறது. முதல் மாறுதல் என்னன்னு கேட்டா, மற்றதுல எல்லாம் வந்து இப்ப பார்ட்னர்ஷிப் ரெமினரேஷன்ல 24-25 பேசணும். இண்டிவிஜுவல்ல வந்து 24-25, 23-24 இந்த மாதிரி இருந்தது சார். 24-25ல பார்ட்னர் ரெமினரேஷன் ஜாஸ்தி ஆகுது. அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில 23-24 இப்படி இருந்தது, 24-25ல இப்படி மாறுதல் ஆயிருச்சுன்னு நம்ம பேசணும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை பொறுத்தளவு அந்த மாதிரி இல்லை. ஏன்னா பட்ஜெட் பாஸ் பண்ணது 23/7/2024. ஏன்னா இந்த கவர்மெண்ட் எலெக்ஷன் இருந்தனால 23/7/2024 தான் பண்ணாங்க. அப்போ நம்ம இண்டிவிஜுவல் டாக்ஸேஷன் பேசுறப்போ 23-24 ஃபினான்ஷியல் இயர், 24-25 ஃபினான்ஷியல் இயர்னு பேசணும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஒர்க்கிங் பார்ட்னர் ரெமினரேஷன் பேசுறப்போ 23-24, 24-25ன்னு பேசணும். அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ப்ரொவிஷன் இப்போ ஜஸ்ட் நவ் பேசினப்போ 23-24, 24-25ன்னு பேசணும். இங்க வர்றப்ப அப்படியே மாத்தி பேசுவோம். என்னன்னா 23-24, 24-25 எல்லாம் கிடையாது. 23-24 மட்டும் ஒரு ப்ரொவிஷன். 1/4/2024 இருந்து 22/7/2024 மட்டும் ஒரு ப்ரொவிஷன். 23/7/2024 அப்புறம் ஒரு ப்ரொவிஷன். சார் என்ன சார் ஒரு கலக்கி விடுறீங்க அப்படின்னா, 24-25 கேபிட்டல் கெயின் என்பது 2 எஃபெக்டா வருது. ஏற்கனவே ஓல்டு ரெஜிம், நியூ ரெஜிம், அதுல என்ன உள்ள வருது, அதுல என்ன டிடக்ஷன் இருக்கு, அதுல இருக்கா இல்லையா, வருதா இல்லையாங்கிற குழப்பம் இருக்கு. இப்ப கேபிட்டல் கெயின்ல 2 ஒர்க்கிங் போடணும். 22/7/2024 வரை 23/7/2024 இருந்து கிமு அண்ட் கிபி அப்படி வச்சுக்கோங்க. ஸோ கேபிட்டல் கெயின் ஹெட் வரும்போது மீதி இன்கம் ஃப்ரம் சேலரி ஆகட்டும், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆகட்டும், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஆகட்டும், நம்மளுடைய திருஷ்டி வந்து 23-24 இதை பண்ணணும்.
24 25ல இதை பண்ணணும். ஸோ அப்ப 23 24ல என்ன இருந்தது, 24 25ல என்ன இருந்ததுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம் கம்பேர் பண்ணி. ஆனா கேபிட்டல் கெயின் வர்றப்போ 23 24ல என்னமோ பண்ணிட்டு போறோம். என்ன பண்ணணுமோ 23 24 ஃபினான்ஷியல் இயர்ல பண்ணதுதான் 1/4/2024ல இருந்து 22/7/2024 மட்டும் பண்றோம். 23/7/2024ல இருந்து 31/3/25 மட்டும் ஒண்ணு பண்ண போறோம். ஏற்கனவே கட் ஆஃப் டேட் பயங்கரமா இருக்கு. அப்ப கேபிட்டல் கெயின்ங்கிற ஒரு ஹெட் வர்றப்போ அப்ப என்ன சொல்லலாம், சாதாரணமா நமக்கு புரிகிற மாதிரி இருந்தா சர்வீஸ் ரோடு ஹைவேஸ்ன்னு சொல்லலாம். சர்வீஸ் ரோடு வந்து 22/7/2024 முடிஞ்சது. 23/7/2024 நேஷனல் ஹைவேஸ் ஆரம்பிக்குது. ஸோ அப்ப கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின், மூலதன ஆதாயம்ங்கிற 24 25ல நம்ம அனலைஸ் பண்ணும்போது முதல் விஷயம் 22/7 மட்டும் என்ன ப்ரொவிஷன் இருந்தது, 23/7க்கு அப்புறம் என்ன, அதிலிருந்து என்ன ப்ரொவிஷன் இருந்ததுங்கிற பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிறோம். ஸோ முதல் கருத்து, கேபிட்டல் கெயின்ல இந்த இயர் கம்பேரிசன் கிடையாது. ஒன்லி வந்து 22/7 23/7 இது ஞாபகம் வச்சுக்கிறது. கிமு கிபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கிமு கிபி அந்த டேட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா, உங்களுக்கு பிடிச்ச நடிகரோ யாரோ ஒரு என்ன டேட் இருக்கோ அவங்க யார் இருக்காங்களோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 23/7ன்னு வர்றதுனால 31 மார்ச் அந்த மாதிரி வந்தா ஞாபகம் இருக்கும். ஸோ அது பார்த்துக்குங்க. சார் முதல் கருத்து 24 25ல என்னென்ன கேபிட்டல் கெயினில் மாறுதல்கள் வந்திருக்கிறது. முதல் மாறுதல் கேபிட்டல் கெயின் ஹோல்டிங் பீரியட், ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின், லாங் டைம் கேபிட்டல் கெயின் என்பதை நிர்ணயம் செய்ய 3 பீரியடுகள் முதல் இருந்தது. அந்த ரெட்ல போட்டிருக்கேன். 12 மாசம், 24 மாசம், 36 மாசம் இருந்திருக்கு. அதை வந்து 2ஆக குறைக்கிறார்கள். அப்போ 22/7/2024 முதல் ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின்ஸ், லாங் டைம் கேபிட்டல் கெயின் என்பதை நிர்ணயம் செய்வதில் 12 மாசம், 24 மாசம், 36 மாசம் 3 ஸ்தானங்கள் அல்லது 3 பீரியடுகள் இருக்கின்றன. அடுத்தது 23/7/2004 இருந்து 12 மாசம் 24 மாசம் என்று 2 பிரிவுகளாக குறைக்கப்படுகிறது. ஸோ இனிமேல் வந்து 12 24 36ங்கிற வெரைட்டியே இல்லை. நமக்கு இருக்கிறது 2 வெரைட்டி, 12 24. இது எப்போன்னா 23/7 இருந்து 22/7 வரை 3 வெரைட்டி இருக்கு, 2 வெரைட்டியாக குறைகிறது. இதில் 12 மாசம் வந்து லிஸ்டட் செக்யூரிட்டிக்கும் 24 மாசம் கோல்டு ஷேர்ஸ் நாட் லிஸ்டட் இந்த செக்யூரிட்டிக்கு இருக்கு. அடுத்த மாறுதல் என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லை. கேபிட்டல் கெயின்ல முதல் மாறுதல் முதல் 22/7 வரை பார்க்க வேண்டும், 23/7 பார்க்க வேண்டும், கிமு கிபி. இரண்டாவது மாறுதல் 22/7/2024 வரை 3 அடுக்குகளாக இருந்த பீரியட், ஐ மீன் டிட்டர்மினேஷன் ஃபார் ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் ஆர் லாங் டைம் கேபிட்டல் கெயின் 2 அடுக்குகளாக குறைக்கப்படுகிறது. 12 24 36 என்ற 3 அடுக்குகளாக 22/7/2024 வரை நிலவி வந்த 3 அடுக்குகள் 23/7/2024 2 அடுக்குகளாக 12 மற்றும் 24 மாதமாக குறைக்கப்படுகிறது. அப்போ 12 மாதம் லிஸ்டட் செக்யூரிட்டிக்கும் 24 மாசம் அதர் அசட்டுகளும் இருக்கு. பின்னால சார்ட்ல சொல்லியிருக்கேன் என்ன 12 என்ன 24 அது மட்டும் என்ன இருந்தது இது மட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட், எல்லாத்துக்கும் பிடிச்ச இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கேபிட்டல் கெயினில் வந்து டாக்ஸ் லைபிலிட்டி குறைப்பதில் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் மிக முக்கிய ஸ்தானம் வைத்தது. அதையும் தூக்கிட்டாங்க. எப்ப இருந்து 23/7 இருந்து. ஏன்னா என்னால 23 24 அப்படி இருந்தது இப்படின்னு பேச முடியல. 22/7 மட்டும் இண்டெக்ஸேஷன் இருக்கு, 23/7 இருந்து இண்டெக்ஸே இல்லை. ஏன்னா நம்ம ஹைவேக்கு வந்துட்டோம். சர்வீஸ் ரோடு இருக்கிற மட்டும் இண்டெக்ஸேஷன் இருக்கு, 23/7 வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லை. அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் சார்ட் சொல்லியிருக்கேன். கேபிட்டல் அசட்டோட டெஃபினிஷன் எக்ஸிஸ்டிங் பீரியட் ஃப்ரம் 23/7 இந்த ரெண்டுக்கு ஒரு கம்பேரிட்டிவ் சார்ட் சொல்லியிருக்கேன். இதுல கடைசி அந்த மாறுதல் இருக்கிறத மட்டும் ரெட்ல போட்டிருக்கேன். குறிப்பா பாத்தீங்கன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி 24 24 தான் இருக்கு. எனி அதர் அசட் கோல்டு அதெல்லாம் 36 மாசம் இருந்ததெல்லாம் இனிமேல் 24 மாசம் தான். ஸோ
இந்த சார்ட் நான் ஷேர் பண்றேன், இது பார்த்துக்குங்க. எல்லாம் மறந்துடும், அப்பப்போ ரெஃபர் பண்ணிக்க வேண்டியதுதான். பட் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 22/7/2024 12 24 36 என்ற 3 அடுக்குகளாக பீரியட் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் இருந்தது. 2 அடுக்குகளாக குறைக்கப்படுகிறது ஆக்சுவலா. எப்போ 23/7 வரை. இதுதான் அதோட தாத்பரியம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லை. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இல்லை. எது மட்டும் இல்லைன்னா 23/7 இல்லை. இதுல இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் பண்ணதுனால அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா அப்படின்னு கேட்டா அட்வான்டேஜும் சார், டிஸ்அட்வான்டேஜும் சார். சார் நீங்க செமினார்ல ஒன்று தெளிவா சொல்லுங்க. ஒன்னா சாதகமா இருக்கு, இல்ல பாதகமா இருக்கு. இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை ரிமூவ் பண்ணது சாதகமா இருக்கு, பாதகமா இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெளிவா சொல்லுங்க. எந்த சூழ்நிலையில சாதகமா இருக்கு, எந்த சூழ்நிலையில பாதகமா இருக்கு. ஏன்னா இது சாதகமா இருக்கா பாதகமா இருக்கான்னு என்னால ஒரு பதில் சொல்ல முடியல. ஏன்னா சாதகமா பாதகமா என்ற வெவ்வேறு சூழ்நிலையில் வெவ்வேறு மாதிரி இருக்கு. இப்ப உதாரணமா பார்த்தா இந்த டேபிள்ல கொடுத்துருக்கிறது 1,00,000, அதாவது ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா 22/7 1,03,30,000 கொடுத்துருக்கேன். அதோட சேல் கன்சிடரேஷன். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 10 lakh. அது 2001-2 வாங்கியிருக்காங்க. 100 363 இண்டெக்ஸேஷன் கொடுத்துருக்கேன். 36 lakh 36,000 இண்டெக்ஸேஷன் ஸ்டெப் அப் ஆகுது. 10 லட்சம் இருந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இந்த இன்ஃபிளேஷன் காஸ்ட் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். இட் இஸ் பப்ளிஷ்டு பை த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். அதான் எடுக்கணும். 100ல 10 lakh வந்து 21-22 இந்த காஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸேஷன் வந்து 363 24-25 இருக்கு ஃபினான்ஷியல் இயர்ல. அப்ப இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து 36,30,000 இருக்கு. ஸோ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஒரு ஸ்டெப், இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இன்னொரு ஸ்டெப். பேலன்ஸ் கேபிட்டல் கெயின் பார்த்தீங்கன்னா 1 crore இருந்து 36,30,000 குறைச்சிங்கன்னா 67 லட்ச ரூபா வருது. 67 லட்ச ரூபாய்க்கு 20.8%, 20% பிளஸ் 4% எஜுகேஷன் செஸ் போட்டீங்கன்னா 13,93,600 டேக்ஸ் வருது. இது வந்து 22/7/2024 மட்டும் இண்டெக்ஸேஷன். அப்போ சேல் கன்சிடரேஷன் 1,03,30,000 இருந்தால் கூட, அதோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 10 லட்சம் இருந்தால் கூட, இண்டெக்ஸேஷன்ங்கிற பெனிஃபிட் 22/7/2024 வரை கிடைப்பதனால் அது ஒரு ஸ்டெப் அப் கிடைச்சு 36,30,000 இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆகி பேலன்ஸ் வந்து 67 லட்சத்துக்கு 13,93,600. எஃபெக்டிவ் ரேட் வந்து 20.8% இருக்கும். டாக்ஸ் வருகிறது. 23/7 இதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு நம்ம ஒர்க் பண்ணோம்னா, ஏன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லை அப்படின்னு எடுத்தோம்னா 1,03,30,000 காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 10 லட்சம். அதோட இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் தான் இல்லையே. அதை நம்ம 23/7 இண்டெக்ஸேஷன் ரிமூவ் பண்ணிட்டாங்களே. அப்போ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் தான் A மைனஸ் பி தான். A மைனஸ் பிபி கிடையாது. ஏன்னா பிங்கிறது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், பிபிங்கிறது இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்னா முதல் 22/7/2024 ஏ சேல் கன்சிடரேஷன் மைனஸ் பி, அப்புறம் இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் பிபின்னு வச்சுக்குவோம். பிபின்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால் 1,03,30,000 மைனஸ் 36,30,000 67 lakh. 20.8னா டேக்ஸ் 13,93,600 வருது. ஆனா 23/7 அப்புறம் இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லாதனால 93,30,000 இருக்கு. அதுல 12.5% லாங் டேர்ம் ரேட்டை குறைச்சிட்டாங்க. 23/7 2 எஃபெக்ட் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல. ஒன்னு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோட ரேட்டு 20%ல இருந்து 12% குறைச்சிட்டாங்க. ஆஹா சூப்பர். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. நாட் சூப்பர். ஸோ இது என்ன பண்றது, அடிச்சாங்களா அணைச்சாங்களான்னு தெரியல. இண்டெக்ஸேஷனை எடுத்துட்டு அடிச்சிட்டாங்க, ரேட்டை குறைச்சிட்டு அணைச்சிட்டாங்கன்னு சொல்றதான்னு தெரியல. ஆனா இது வெவ்வேறு விதமா மல்டிபிள் எஃபெக்ட் ஆகும். ஸோ 23/7 இருந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோட டாக்ஸ் ரேட் 12.5% பிளஸ் 4% எஜுகேஷன் செஸ் போட்டீங்கன்னா 13% வருது. ஸோ இந்த ரெண்டாவது உதாரணத்துல ரெண்டாவது காலத்துல 1,03,30,000 இருக்கிறது. இண்டெக்ஸேஷன் மட்டும் இண்டெக்ஸேஷன் பண்ணாம காஸ்ட் இருக்குனால 9330 வருது. 12.5 ஐ மீன் எஃபெக்டிவ் ரேட் 13% போட்டா கடைசியில 12,12,900 வருது. அப்ப பார்க்கும்போது இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்கும்போது 180,700 நமக்கு இண்டெக்ஸேஷன் ரிமூவ் பண்ணதுனால அட்வான்டேஜ் கிடைக்குது. ஆஹா சூப்பர். இண்டெக்ஸேஷன் ரிமூவ் பண்ணி டாக்ஸ் ரேட்டை குறைச்சதுனால நமக்கு அட்வான்டேஜ் இருக்கான்னு சந்தோஷப்பட்டா, அடுத்த நிலையில பாருங்க
இந்த ஃபினான்ஷியல் இயர் 21-22ல பண்ணும்போது அதுல பாத்தீங்கன்னா வித்தவுட் இண்டெக்ஷன் இதே ஸ்டெப் தான். அதுல பாத்தீங்கன்னா என்ன வருதுன்னா வித்தவுட் இண்டெக்ஸேஷன் வந்து டாக்ஸ் லைபிலிட்டி ஜாஸ்தி வருது. அப்போ நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடைக்கும் போது இரண்டு, ஒன்னு 23/7/2024 அப்புறம் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லை. ஒன்னு 23/7/2024 அப்புறம் லாங் டைம் கேபிட்டல் கெயின் 12.5%, எஃபெக்டிவ் ரேட் எஜுகேஷன் செஸ்ஸும் பார்த்தா 13%. ஏற்கனவே இருக்கிறத 20.8% வந்து 13% குறைக்கப்படுகிறது. இது 1,03,000 10 லட்சம் 2001-22ல சாதகமாக செயல்பட்ட இந்த ரெண்டுமே 1,00,000 இந்த 21-22ல இது ரெண்டாவது சூழ்நிலையில், அதாவது மூணாவது காலம் 4வது காலத்தில் இருக்கும்போது நமக்கு பாதகமாக இருக்கிறது. ஸோ அப்ப இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் குறைச்சு 12.5% ரேட் குறைச்சது சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமாங்கும் போது முதல் நிலையில் நமக்கு வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் ரிமூவ் பண்ணதும் டாக்ஸ் ரேட் குறைச்சதும் சாதகமாக செயல்பட்டது. ரெண்டாவது சூழ்நிலையில் பாதகமாக இருக்கிறது. ஸோ அப்போ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னால அந்தந்த டிஃபரெண்ட் இயர் ஆஃப் பர்ச்சேஸ் டிஃபரெண்ட் சூழ்நிலைக்கு தகுந்து மாறுகிறது. சரி, இது வந்து இந்த டேபிள்ல இருந்து வந்த தகவல். அடுத்தது, சரி இது இருக்கு சார், அது எந்த சூழ்நிலையில கரெக்டா இருக்கும் எந்த சூழ்நிலை ஜாஸ்தி இருக்கும்னு தெரியாது. அப்போ இதுக்கு சட்டம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் பொறுத்தளவு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இதுல அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இண்டெக்ஸேஷனை பொறுத்தளவு ரிமூவ் பண்ணப்படுகிறது. 20%லேருந்து 12.5%ஆக குறைக்கப்படுகிறது. சில நேரங்களில் இது சாதகமாகவும் சில நேரத்தில் பாதகமாகவும் செயல்படுகிறது. ஸோ இதை மேனேஜ் பண்றதுக்கு சப்சிக்வெண்டா என்ன பண்ணாங்கன்னா, கேபிட்டல் கெயின் இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் பொறுத்தளவு, ஏன்னா இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் ஒரு ஸ்மாலா இருப்பாங்க, பெரிய கம்பெனி மாதிரி இல்லை, சின்ன லெவல்ல பண்ணுவாங்க. லேண்ட் அண்ட் பில்டிங்கா இருந்தா இந்த கேபிட்டல் கெயின், அதாவது அபவ் அசட் 23/7க்கு அப்புறம் இருந்து 23/7க்கு அப்புறம் வித்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா இருந்தா, ஃபர்ஸ்ட் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா இருந்தா இல்ல, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா இருந்தா ஒரு கமா, லேண்ட் அண்ட் பில்டிங்கா இருந்தா, ஏன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எல்லாத்துக்கும் கிடைக்காது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் லேண்ட் பில்டிங் ஆர் போத் ரெண்டுக்குமே அந்த யார் டிரான்ஸ்ஃபர் பண்றாரோ இண்டிவிஜுவல் ஆர் ரெசிடென்ட் ஹெச்எஃப், இண்டிவிஜுவல் ஆர் ரெசிடென்ட் ஹெச்எஃப் இவங்க மட்டும் இருந்தா அவங்களுக்கு கேபிட்டல் கெயின்ல 12.5% ஆர் 20%, இதுல ரெண்டுலயும் எது பெனிஃபிஷியலா இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இப்ப எப்படி இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் டிடிஏவா இதா விச்செவர் இஸ் மோர் பெனிஃபிஷியல் டு அசஸிங்கிற மாதிரி எடுக்கிறோமோ, ஸோ இண்டிவிஜுவல் ஃபர்ஸ்ட் இந்த அட்வான்டேஜ் எடுக்க இண்டிவிஜுவல் அவர் ரெசிடென்ட் ஹெச்எஃப் இருக்கணும். இன்னொன்னு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா இருக்கணும். மூணாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ரிலேட்டிங் டு லேண்ட் பில்டிங் ஆர் போத்தா இருக்கணும். அந்த அசட் வந்து 23/7க்கு முன்னால பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். அந்த அசட்டை வந்து 23/7/2024க்கு அப்புறம் சேல் பண்ணியிருக்கணும். ஸோ 12.5% பண்ணும்போது இப்போ மேல சொன்ன உதாரணத்துல இப்போ இதுல பாத்தீங்கன்னா 12,12,900 13,93,600 இது இண்டிவிஜுவலா ஹெச்எஃப் இருந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா இருந்து லேண்ட் அண்ட் பில்டிங்கா இருக்கிற பட்சத்துல இந்த ரெண்டுல எது அட்வான்டேஜா நீங்க எடுத்துக்கலாம். இப்ப முதல் உதாரணத்துல முதல் ரெண்டு காலத்துல பார்க்கும்போது 12,12,900 தான் அட்வான்டேஜா இருக்கு, அதை கட்டிட்டு போயிடலாம். ரெண்டாவது இதுல பார்க்கும்போது 9,518 தான் அட்வான்டேஜா இருக்கு, அதை கட்டிட்டு போயிடலாம். ஆனா இதை கட்டிட்டு போகலான்னா இவரு ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் இருக்கணும், லேண்ட் அண்ட் பில்டிங்கா இருக்கணும், 23/7க்கு அப்புறம் அசட் வாங்கியிருக்கணும், 23/7க்கு அப்புறம் அசட் வித்திருக்கணும். இதுல விச்செவர் இஸ் மோர் பெனிஃபிஷியல் இருக்கோ அவங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு, ஏன்னா சாய்ஸ் நீங்க இண்டெக்ஸேஷனோட கட்டுறீங்களா இண்டெக்ஸ் இல்லாம கட்டுறீங்களாங்கிற சாய்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் ஹெச்எஃப்க்கு மட்டும்தான் உண்டு. இண்டிவிஜுவல் ரெசிடென்ஷியல் ஹெச்எஃப் உடைய லாங் டைம் கேபிட்டல் கெயினுக்கு தான் உண்டு. இண்டிவிஜுவல் ரெசிடென்ஷியல் ஹெச்எஃப் லாங் டைம் கேபிட்டல் கெயின் லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் போத்துக்கு மட்டும்தான் உண்டு. வேற பார்ட்னர்ஷிப் ஃபார்மோ அல்லது பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கோ இந்த சாய்ஸ் ஆஃப் சூசிங் பெனிஃபிஷியல் கிடையாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்னன்னா 23/7க்கு அப்புறம் உனக்கு இண்டெக்ஸும் கிடையாது, இந்த ரேட்டு தான் கட்டி ஆகணும். அது பழசோட கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியோ கம்மியோ தெரியாது. ஈவன் இண்டிவிஜுவல் ஹெச்எஃப்க்கு கூட லேண்ட் அண்ட் பில்டிங் அல்லாம மீதி அசட்டுகளை விற்கிறப்ப கூட சாய்ஸ் கிடையாது. ஸோ இதை பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 15%ல இருந்து 111A 15 ஸ்பெஷல் ரேட்டுன்னு 87A பார்த்தோம் இல்லையா. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோட ரேட்டு
15%லேருந்து 20%ஆக உயர்த்தப்படுகிறது. அப்கோர்ஸ் அதோட எஜுகேஷன் செஸ் சர்ச்சா சேர்த்திக்கணும். ரேட் வந்து 15%லேருந்து அப்போ 22/7/2024 வரை எஸ்டிடி பெய்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் யூனிட் ஆஃப் ஈக்விட்டி ஃபண்டு ஈக்விட்டி ஷேர் ஸ்பெசிபிக் அசட்டுக்கு வந்து 15%லேருந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாவே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 22/7 15%, 23/7 20% ஆயிருக்கு. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 20%லேருந்து 12.5%ஆக குறைச்சிருக்கிறாங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து அதனுடைய ரேட்டு 15%லேருந்து 20%ஆக உயர்த்தப்படுகிறது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 20%லேருந்து 12.5%ஆக குறைக்கப்படுகிறது. அந்த எக்ஸம்ஷன் லிமிட் வந்து 1,00,000லேருந்து 1,25,000 கிடைக்கும். 31 மார்ச் 25ங்கிறப்போ 1,25,000 அந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் கிடைக்கும். அப்போ இந்த ஸ்லைடோட சுருக்கம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரேட் 15% 22/7 மட்டும் ஒர்க் பண்ணணும். 23/7லேருந்து 20% ஒர்க் பண்ணணும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 22/7/2024 மட்டும் 20% ஒர்க் பண்ணணும். 23/7/2024லேருந்து 12.5% உடைக்கணும். எக்ஸம்ஷன் வந்து 1,25,000 ஹோல் ஃபினான்ஷியல் இயருக்கு கிடைக்கும். அடுத்தது இதே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 111A ஏன்னா 87A ரிபேட் கிடைக்காதுங்கிறதுனால 111A எதை பற்றி பேசுகிறதுனா ஈக்விட்டி ஷேர் இன் கம்பெனி, ஈக்விட்டி ஃபண்டு, பிஸ்னஸ் ட்ரஸ்ட்டு இந்த 3 அசட்டுக்கு மட்டும் 111A அப்ளிகபிள் ஆகும். அடுத்தது வந்து அதுக்கு வந்து அந்த டிரான்சாக்ஷனுக்கு செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் பண்ணியிருக்கணும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து சாதாரண ஆளுங்க யார் விளையாண்டுட்டு இருக்காங்க, ஏதோ வாங்குவாங்க பிடிப்பாங்க. இதில் இந்த ஷேர்ஸ்ல எல்லாம் பெருசாக விளையாடுறது ஹை நெட்ஒர்த் இண்டிவிஜுவல் தான். சாதாரண மனிதர்கள் வந்து யார் போய் இதை வாங்கி வாங்கி வித்துட்டு இருக்காங்க, ஏதோ போட்டு வச்சிருப்பாங்க வந்த பார்த்துக்கலான் இருப்பாங்களே ஒழிய இதில் ஈக்விட்டி ஷேர்லையும் ஷேர் மார்க்கெட்லையும் விளையாடுறது பொதுவாக ஹை நெட்ஒர்த் இண்டிவிஜுவல். அதனால அவங்களுக்கு எதுக்கு 15% 20% பண்ணிடுறோம்னு சொல்றாங்க. அப்போ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் ஷேர்ஸ், குறிப்பா ஈக்விட்டி ஷேர்ஸ் இந்த கம்பெனி அதனுடைய லெவல் பிளேயிங் ஃபீல்டு சாதாரண மக்கள் கிடையாது. சாதாரண மக்கள் போட்டு வைப்பாங்க, பட் அதுல விளையாட மாட்டாங்க அதிகமா. ஸோ அதுல வெளியேறது வந்து பெரும்பாலும் ஹை நெட்ஒர்த் இண்டிவிஜுவல். அந்த ஹை நெட்ஒர்த் இண்டிவிஜுவல் லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து 15% இருக்கிறதுக்கு 20%ஆக உயர்த்தப்படுகிறது. பட் நம்மளை பொறுத்தளவு ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா 22/7லிருந்து மட்டும் 15%, 23/7லிருந்து 20%. ஸோ ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் உயர்த்தப்படுகிறது. ரிபேட் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 87A ரிபேட் 111Aக்கு 1/4/2025 கிடைக்காது. அடுத்தது இது டிடிஎஸ்ல சில மாற்றங்கள் வந்திருக்கு. 1 அக்டோபர்லேருந்து ரேட் இருக்கு 5%, 2%. ஸோ போன வருஷம் 24-25 மட்டும் 30 செப்டம்பர் டிடிஎஸ் ஒரு ரேட்டு, 1 அக்டோபர்லேருந்து ஒரு டிடிஎஸ் ரேட்டு. அப்கோர்ஸ் இதில் டெக்னிக்கலாக வந்து செப்டம்பர் மட்டும் 5%, அக்டோபர்லேருந்து 2% பேசினா கூட அதே 5% போட்டால் கூட 48 days தப்பாக பிடிச்சிருந்தா கூட, ஏன்னா இது உல்டாவாக இருந்தால் கஷ்டம். 30 செப்டம்பர் மட்டும் 2% இருந்து 1 அக்டோபர்லேருந்து 5% இருந்ததுன்னா இந்த 48 டிஸ்அலவன்ஸ்னு ஒன்று வந்துடும். ஸோ இதில் 30 செப்டம்பர் மட்டும் எல்லா செக்ஷனும் இருக்கு. அந்த ரெட்ல இருக்கிறது பெரும்பாலும் நம்ம டீல் பண்ற செக்ஷன் 5%, 5%, 1 அக்டோபர்லேருந்து 2%. ஈவன் அவர் பழக்க தோஷத்துல தப்பா பிடிச்சிருந்தா கூட டிடிஎஸ் நான் வைலேஷன் வராது, 48 டிஸ்அலவன்ஸ் வராது. ஒருவேளை 2% 30 செப்டம்பர் மட்டும் 5% 1 அக்டோபர் மட்டும் உல்டாவா இருந்தா ஒரு பாதிப்பு இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் 24-25 பொறுத்தளவு 30 செப்டம்பர் மட்டும் ஒரு ரேட்டும் 1 அக்டோபர்லேருந்து டிடிஎஸ் ரேட்டும் மாறுது. 24-25 இதில் பண்ணிக்கிங்க. ஈவன் சாவகாச தோஷத்தினால செப்டம்பர், அக்டோபர், மேபி நவம்பர் இந்த 2 மாசத்துல பிடிச்சிருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் ப்ராக்டிக்கலா இருக்காது. டெக்னிக்கலா அது தப்புன்னு சொன்னா கூட ப்ராக்டிக்கலா ஒன்றும் இருக்காது. அதையும் கொஞ்சம் பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஸோ அடுத்தது வந்து 194Q 206C 0.1%. இதில் பார்த்தீங்கன்னா இதில் சுருக்கமான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கும் லோ ரேட் அப்ளை பண்ணலாம். ஏற்கனவே சில 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னால் இந்த செக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ ஐ திங்க் 2-3 இயர்ஸ்க்கு முன்னால் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே இருக்கிறதே லோ ரேட்டு, கடுகே சிரித்து கிடக்குது. 0.1% இருக்கு. அதில் போய் என்ன லோ ரேட் அப்ளை பண்ணுறதுன்னு நானே பேசியிருக்கேன். ஆனால் இப்போ பார்த்தா 1 அக்டோபர் இதுல இருந்து இதுவும் லோ ரேட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னு கேட்டால் சில இடத்துல வந்து சேல்ஸோ பர்ச்சேஸோ பெருசாக இருக்கும், நெட் ப்ராஃபிட்டே ஒன்று இருக்காது, லாஸ் இருக்கும். ஏன்னா டாப் லைன் வந்து நல்ல பூஸ்டாக இருக்கும்,
டாப் லைன் தானே, சேல்ஸ் பர்ச்சேஸ் 194Q 206C, பட் அவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த டிசிஎஸும் டிடிஎஸும் ரீஃபண்டா தான் கடைசியில முடியுது. அதனால் அந்த 197 செக்ஷன்ல லோ ரேட்ல அப்ளை பண்ண முடியாதுன்னு இருந்தது. 1 அக்டோபர்ல இருந்து இந்த இந்த மாதிரி ஜெனுனி கேஸ் இருந்து டாப் லைன் ஸ்ட்ராங்கா இருந்து பாட்டம் லைன் நெட் லாஸோ இல்லது கம்மியான ப்ராஃபிட்டா இருந்தா ஃபார்ம் 13ல லோ ரேட்டுங்கிறது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு 0.1% கூட நில் ரேட்டாவோ 0.1% கம்மியா என்ன வரும்னு தெரியல, 0.025 லைக் தட் அந்த மாதிரி போகுமான்னு தெரியல. ஆனால் இந்த வசதி 1 அக்டோபர் 2024 இருந்து ஆரம்பிக்கப்படுகிறது இருக்கிறது. நெக்ஸ்ட் அது 206C 1F நோட்டிஃபைடு கூட்ஸ் 24-25 பொறுத்தளவு இந்த ப்ரொவிஷன் கொண்டு வந்தாங்க 1 ஜனவரி. பட் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கும்போது இதுக்கு உண்டான இந்த செக்ஷன் சம்பந்தப்பட்ட நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா 22/4/2025 இருக்கு. அப்போ 31 மேல 31/12/2024 மட்டும் இதுல சேஞ்ச் இல்லை. 1 ஜனவரியிலிருந்து எனி அதர் நோட்டிஃபைடு கூட்ஸும் உள்ளடக்கம்னு சொல்றாங்க. ஏன்னா முதல் மோட்டார் காருக்கு மட்டும் இருந்தது, எனி அதர் நோட்டிஃபை கூட்ஸும் உள்ளடக்கம்னு சொல்றாங்க. அடுத்தது ஆனா அந்த நோட்டிபிகேஷன் விடுறது பாத்தீங்கன்னா 22/4/2025 ஒரு 10 கமாடிட்டி விட்டுருக்காங்க. டெக்னிக்கலா பார்த்தா 1 ஜனவரியிலிருந்து மாறுதல்கள் வந்திருக்கு. ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா அந்த நோட்டிபிகேஷன் 22/4/2025 வந்திருக்கனால 31/3/2025 ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 24-25 அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு இந்த டிசிஎஸ் நோட்டிபிகேஷன் செக்ஷன்ல அமெண்ட்மெண்ட் இருந்தாலும் இந்த நோட்டிபிகேஷன் 22/4 விட்டதனால 31/3/25 பாதிக்கவே பாதிக்காது. ஸோ இந்த நோட்டிஃபை கூட்ஸுங்கிற கான்செப்ட் ஏன் இதை பத்தி சொல்றேன்னா 2025 இது வந்து இண்டிவிஜுவலுக்கு கூட அப்ளிகபிள் இந்த டிசிஎஸ் ப்ரொவிஷன். ஏன்னா இந்த 10 கூட்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ நோட்டிஃபை அப்கோர்ஸ் இந்த ப்ரொவிஷன் வந்து 25-26 தான் அப்ளிகபிள். ஏன்னா ரிஸ்ட் வாட்ச், பேர் ஆஃப் சன் கிளாஸஸ் இதெல்லாம் வந்து ரெகுலரா நம்ம டீல் பண்றது. ஷூஸு, ஸ்போர்ட் வேர், ஹோம் தியேட்டர் இதெல்லாம் வந்து ஒரு 10 லட்சத்துக்கு மேல ஒருத்தருக்கு வித்தா டிசிஎஸ் பிடிக்கணும். இந்த ப்ரொவிஷன் வந்து இண்டிவிஜுவலுக்கும் அப்ளிகபிள், அதனால சொல்றேன். பட் 31/3/25 பொறுத்தளவு 1 ஜனவரி மட்டும் அமெண்ட்மெண்ட் வந்தால் கூட 31/3/25 வந்து நமக்கு எஃபெக்ட் இல்லை. ஸோ ஏன்னா அந்த நோட்டிபிகேஷனே 22/4/2025 வந்தனால இதுல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருந்தனால அந்த கொண்டு வந்திருந்தால் கூட அந்த நோட்டிபிகேஷன் வந்து 22/4/2025 வர்றதுனால 31/3/25 இந்த ப்ரொவிஷன் சேஞ்ச்னால எஃபெக்ட் ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து டிசிஎஸ் வந்து எந்த பேரண்டோட கிளைம் பண்றோமோ அதுல கிளைம் பண்ணிக்கலாம். ஏன்னா முதல்ல டிடிஎஸ் கிளைம் பண்ற ப்ரொவிஷன் இருந்தது. டிடிஎஸ் ப்ரொவிஷன் பேரண்ட் ஹேண்ட்ல எங்க கிளப் பண்றோமோ அதுக்கு உண்டான ப்ரொவிஷன் இல்லை, அது ஜனவரியிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்ப ட்ரஸ்ட்ல சில மாற்றங்கள். ஓல்டு ஸ்கீம் வந்து ஆஃப்டர் டியூ டேட்டுக்கு அப்புறம் கிடைக்காது. கைடன்ஸ் நோட் ஆன் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நான் கார்பரேட் என்டிட்டி இஷ்யூட் பை த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆஃப் இந்தியா ஃபார் நான் கார்பரேட் என்டிட்டிக்கு அதர் தென் த பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு அதர் தென் த எல்எல்பிக்கு ஸ்பெசிபிக் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இப்போ பண்ற நம்ம அஃபிஷியலா சிஏ சைன் பண்ற எல்லா டேக்ஸ் ஆடிட் கேஸ், குறிப்பா டேக்ஸ் ஆடிட் கேஸ் எல்லாமே வந்து பிரிஸ்கிரைப் ஃபார்மட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் இருக்கு. அந்த பிரிஸ்கிரைப் ஃபார்மட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் எக்ஸல் ஃபார்மட்ல கொடுத்துருக்காங்க. இது மட்டும் ஏதோ ஒரு டி ஃபார்மட்ல அசட் கேபிட்டல் அக்கௌண்ட் அது மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து ஷெட்யூல் 3 எப்படி கம்பெனிஸ் ஆக்ட்ல ஷெட்யூல் 3ங்கிற ஒரு ஃபார்மட் இருக்கோ அதே மாதிரி இப்போ அதர் தென் த நான் கார்பரேட் என்டிட்டி அப்கோர்ஸ் எல்எல்பிக்கு தனி கைடன்ஸ் நோட் விட்டுருக்காங்க. ஸோ டேக்ஸ் ஆடிட் கேஸுக்கு குறிப்பா ப்ரொப்ரைட்டரி ஃபார்ம், பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு இத்தனை நாள் ஏனோ தானோன்னு ஃபார்மட் போட்டிருந்தோம். இப்போ 2024-25 வந்து பிரிஸ்கிரைப் ஃபார்மட்ல தான் போடணும். அப்கோர்ஸ் இது வந்து இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன் இல்லை என்றால் கூட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா ஒரு கைடன்ஸ் நோட் கொடுத்துருக்கனால அதனுடைய மெம்பர்களை கவர் பண்ணும். ஸோ அதனால் இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் குறிப்பாக டேக்ஸ் ஆடிட் கேஸ், ப்ரொப்ரைட்டரி ஃபார்ம் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அதில் இருக்கிற பேலன்ஸ் ஷீட் ஃபார்மட்டை வந்து நம்ம இந்த கைடன்ஸ் நோட் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல சாம்பிள் எக்ஸல் ஷீட் கொடுத்துருக்காங்க, அதுதான் ஃபாலோ பண்ணணும். அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்புறம் டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்ல சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு பட் அதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அந்த டைமில் நம்ம பார்ப்போம். அதுக்குண்டான கைடன்ஸ் நோட்டும் இன்ஸ்டியூட் இஷ்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து இதனுடைய சாரம். என்னுடைய பூரா முடிஞ்ச அளவுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மீண்டி கேள்வி பதில் பகுதியில் சந்திப்போம். மறுபடியும் என்னுடைய ரியல் எஸ்டேட் அண்ட் ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் ஆங்கில புக்கு வந்திருக்கு.
அதே மாதிரி தமிழ் புக் ரியல் எஸ்டேட் கிட்டத்தட்ட இது வந்து தமிழ் புக் வந்து வர்ற புதன்கிழமையிலேருந்து விற்பனைக்கு வருகிறது. அதனுடைய தமிழ் புக்கோட அடக்க விலை 130 ப்ளஸ் போஸ்டல் சார்ஜஸ் ஒரு 100 வச்சு 230 வைக்க போகிறேன். ஏன்னா அது கவரு போஸ்டலு அதெல்லாம் பண்ணணும். அதனால் 100 அதிகம் வச்சு 230 பண்ணுறேன். அது வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே உங்களுக்கு என்ன அக்கௌண்ட்டுன்னு ஷேர் பண்ணுறேன். இந்த ரியல் எஸ்டேட் வருமான வரியும் ஜிஎஸ்டியிலும் பெரும்பாலான கொஸ்டின்கள் கிட்டத்தட்ட 70 கொஸ்டின்கள் ஜிஎஸ்டி பற்றி இருக்கு. மீதி 30 கொஸ்டின்கள் வருமான வரி இருக்கு. வருமான வரி முன்னால் இருந்தால் கூட இந்த புக்கில் வந்து பிரதான முக்கியத்துவம் பிரதான கேள்விகள் ஜிஎஸ்டியை மையமாக வைத்தே வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது வந்து தமிழ் சார்ந்த புக்கு. இது வந்து வரும் புதன்கிழமையிலிருந்து விற்பனைக்கு வருகிறது. இதனுடைய அடக்க விலை 130 ப்ளஸ் இதனுடைய போஸ்டல் சார்ஜஸ் அண்ட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் 100, டோட்டல் 230. இது ஒன்று. அடுத்தது என்னுடைய ஆங்கில புக்கு வந்து டேக்ஸ் இந்த இந்த பிபிடி ஷேர் பண்ணுறேன். டேக்ஸ் பப்ளிஷர்ஸில் இருக்குது. அமேசான்லேயும் இன்றையிலேருந்து கிடைக்குது. ஸோ இதனுடைய அடக்க விலை 2330. அமேசானில் 2096 ஏதோ சம்திங் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. இதில் வந்து எலாபரேட்டாக கவர் பண்ணியிருக்கேன். இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி மட்டும் அல்லாமல் பினாமி டிரான்சாக்ஷன், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ரெரா, மணி லாண்டரிங் ஆக்ட், கிட்டத்தட்ட ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து ஒரு கூரையின் கீழ் என்னென்னலாம் ப்ரொவிஷன் வருமோ அதெல்லாம் மேக்சிமம் என்னுடைய கோஆத்தரான சி சத்யதேவ் புரோஹித்துடன் கொடுத்துருக்கேன். இது டேக்ஸ் பப்ளிஷர் சார்பில் என்னுடைய 2வது புக்கு. மேலும் இது வந்து இன்று நாளைன்னா எதிர்காலத்தில் கோல்டு இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி மற்றும் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஆங்கில மொழியில் என்ற 2 ப்ராஜெக்டுகள் எனக்கு இன்று அளிக்கப்பட்டுள்ளன. அதையும் இதை போல் மிக டிவேஷனுடன் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி வாய்ப்பளித்த இயக்குனர் நீலகண்டனுக்கு நன்றி கூறி என்னோட உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.